ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொதுத் தேர்வுக்காக பொது தமிழ் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வு 1 நம்ம பார்க்க போகிறோம். 50 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகங்கள், அப்புறம் அவுட் சோர்ஸு, அப்புறம் சில மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 50 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இதை டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வரப்போகுது. படிச்சுட்டு வந்து நேரம் கிடைக்கும் போது அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ரா இளங்குமரனார் பற்றிய தவறான கூற்று எது? இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. எது தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுகிறார், இது கரெக்டு. பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார், இதுவும் கரெக்டு. தேவநேயம் என்ற நூலை எழுதினார் என்பது தவறு. நல்ல கவனிங்க, தேவநேயம் என்ற நூலை தொகுத்திருப்பார், எழுதலை. ஸோ இந்த பாயிண்ட் தவறு. அல்லூர் எங்கே இருக்குது? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது. திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகத்தையும் அமைத்தார், இது கரெக்டு தான். அப்போ இங்கே தவறான கூற்று என்பது இதுதான் தவறு. எத்தனை பேர் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே குழப்பமானீங்க? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதாவது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இதை அவர் தொகுத்திருப்பார், எழுதியிருக்க மாட்டார். ஓகே, அடுத்த 2வது கேள்வியை பாருங்கள். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்ற செய்தியை கூறும் நூல் என்ன? நெய்தல் நிலத்து மக்கள் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்ற செய்தியை கூறும் நூல் என்ன? சிறுபான்ற்றுப்படையில் தான் இந்த தகவல் இருக்குது. அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். பிரித்தெழுதுக பாகற்காய், இது 6ஆம் வகுப்புலேயே இருக்குதுங்க. ஓகே, விடையை பார்க்கலாமா? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இதுதான் பாகற்காய்க்கான சரியான பிரிப்பு முறை. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய், இதுதான் கரெக்டு. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள். அடி எல்லைகளை பொறுத்துக. ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு அடி எல்லை இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 3 முதல் 6 அடி கொண்டது ஐங்குறுநூறு, 4 முதல் 8 அடி கொண்டது குறுந்தொகை, 9 முதல் 12 அடி கொண்டது நற்றிணை, 13 முதல் 31 அடி கொண்டது அகநானூறு. இந்த அடி எல்லை ரொம்ப முக்கியங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேர்வுலாம் கேட்பாங்க. அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். எழுத்து பிறக்கும் இடங்களில் தவறானது எது? எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பார்க்கலாமா? உயிரெழுத்து கழுத்தில் பிறக்கிறது, சரி. வல்லின மெய்யெழுத்து மார்பில் பிறக்கிறது, சரி. இடையின மெய்யெழுத்து மூக்கில் பிறக்கிறது, இதுவும் சரிதான். ஆயுத எழுத்து மார்பில் பிறக்கிறது என்பது தவறு. நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தவறு. அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். சா கந்தசாமி எழுத்துலகில் புகழ்பெற காரணமான நூல் என்ன? சா கந்தசாமி எழுத்துலகில் புகழ்பெற காரணமான நூல் என்ன? இதுக்கான பதில் சாயாபாரம் என்பது சரி. இதில் விசாரணை கமிஷன் அதுக்கு விருது கொடுத்தாங்க. ஆனால் எழுத்துலகில் புகழ்பெற காரணமான நூல் சாயாவனம். அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். இலக்கண குறிப்பை வச்சு கொடுத்துருக்காங்க, பொருத்தணும். பொருத்தியாச்சுங்களா? துய்த்தல் என்பது தொழில் பெயர், புகழ் பண்பு என்பது வினைத்தொகை, நன்னாடு என்பது பண்பு தொகை, உழுது என்பது அடுக்கு தொடர். அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். செங்கீரை பருவம் நிகழும் மாதம். செங்கீரை பருவம் என்பது எந்த மாதத்தில் நிகழும்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? 5 முதல் 6வது மாதத்தில் நிகழும். செங்கீரை பருவம் என்பது 5வது மாதத்திலிருந்து 6வது மாதம் வரை நிகழும். அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். இளங்கோவடிகள் பற்றி காண்க, இது 6ஆம் வகுப்புலேயே இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? சேர மன்னர் மரபை சார்ந்தவர், கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், தமிழின் முதல் காப்பிய ஆசிரியர், இயற்கையை வாழ்த்திய கவிஞர். அனைத்துமே சரி என்பது ஆன்சர். தமிழுடைய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம், அதை எழுதியவர் இளங்கோவடிகள். இங்கே அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொல் அறிக, ஸ்கூல் புக்லேயே இருக்குது. செலின் சாயில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தாங்க. இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் உவர் நிலம், உவர் நிலம். அடுத்த வினா பாருங்கள். குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? விடையை பார்க்கலாங்களா? காலம், காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக, இது அவுட் சோர்ஸுங்க, ஓரெழுத்து ஒரு மொழி, இதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா?
நவ் அப்படின்னா படகு, நூ என்றால் யானை, நே என்றால் அன்பு, நோ என்றால் வழி. இங்கே சரிதான் பொருத்தியிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி பாருங்க. கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட திணை எது? கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட திணை எது? இதுக்கான பதில் முல்லை. முல்லைக்கு பெரும்பொழுதாக இருக்கிறது கார்காலம்தான். அடுத்து 14வது கேள்வி பாருங்க. மகேந்திரவர்மன் இயற்றிய மத்தவிலாசம் என்னும் நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்தவர் யார்? இது 12th புக்கில் இருக்குதுங்க. மத்தவிலாசம் அப்படிங்கிற நூல் மகேந்திரவர்மனால் எழுதப்பட்ட நூல். இதை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்தவர் மயிலைசீனி வேங்கடசாமி. இது எங்கே இருக்குன்னா 12th புக்கில் இருக்கிறது. அடுத்து 15வது கேள்வி பாருங்க. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் என்ன? இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோங்க. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் உரிச்சொல். அடுத்து 16வது கேள்வி பாருங்க. கோபாலகிருஷ்ண பாரதியாரால் நீயே புருஷமேரு என புகழப்பட்டவர். இது 12th புக்கில் இருக்குதுங்க. இதுவும் 12th புக்கில் கொடுத்துருக்காங்க. கோபாலகிருஷ்ண பாரதியாரால் நீயே புருஷமேரு என புகழப்பட்டவர் மாயூரம் வேதநாயகர். மாயூரம் வேதநாயகம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா 1876 ஆரம்பித்து 1878 வரைக்கும் தமிழ்நாட்டில் பஞ்சம் வந்திருக்கும். தாது வருட பஞ்சம்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சத்தின் போது நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த பேரை அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி பாருங்கள். ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றியல் உகரம் எது? 2 எழுத்து கொண்ட சொல்லாகத்தான் வரும். இதுக்கான பதில் நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்து கொண்ட சொற்களாக மட்டும்தான் வரும். அடுத்து 18வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருக்குறளுடைய கருத்துக்களையும் அந்த சொற்களையும் கொடுத்துருக்காங்க. சரியாக பொருத்தணும். இதுவும் 12th புக்கில் தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். பயன் தூக்கார் செய்த உதவி நன்மை கடலினும் பெரிது. சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லி. காலத்தினார் செய்த நன்றி ஞாலத்தின் மான பெரிது. அடுத்து 19வது கேள்வி பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி 42 என்றவர் யார்? தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி 42 என்று கூறியவர் யார்? பவனந்தி முனிவர். நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 20வது கேள்வி பாருங்க. முளரி வல்லை முதை ஆகிய சொற்கள் தரும் பொருள் என்ன? முளரி வல்லை முதை ஆகிய சொற்கள் தரும் பொருள் என்ன? இதுக்கான பதில் காடு. இது 7ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. முளரி அப்படின்னாலும் வல்லைனாலும் முதைனாலும் காட்டை குறிக்கும். 21வது கேள்வி. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்லாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய வருதுங்க. கூற்று பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்களை பிரித்து எழுதக்கூடாது. காரணம் பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. எது கரெக்டுங்க? இதுக்கான பதில் கூற்றும் சரியாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது, இரண்டும் சரி. சரியான விளக்கம் என்பது ஆன்சர். பண்புத்தொகை வினைத்தொகையாக வரக்கூடிய சொற்கள் ஒரு சொல் கொண்ட தன்மையாக இருக்கும். அதை பிரித்து எழுதக்கூடாது. அடுத்து 22வது கேள்வி. பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். மயங்கொலி சொற்கள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 3 சுழி வானம். வானம் அப்படின்னா அது ஆகாயத்தை குறிக்கும். 2 சுழி வானம்னா அது வெடியை குறிக்கும். 3 சுழி பனி. பனின்னா வேலையை குறிக்கும். 2 சுழி பனி அப்படின்னா குளிர்ச்சியை குறிக்கும். அடுத்து 23வது கேள்வி பாருங்க. சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது. சொல்லுக்கு முதல்ல மட்டும் வரும். எந்த குறுக்கம் வரும்? இதுக்கான பதில் ஔகார குறுக்கம். சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் குறுக்கம் என்பது ஔகார குறுக்கம். 24வது கேள்வி பாருங்க. குழி மாற்று என்னும் சொல்லோடு தொடர்புடைய துறை. இது 11th புக்குன்னு நினைக்கிறேங்க. 11th 12th இருக்கு. குழி மாற்று என்னும் சொல்லோடு தொடர்புடைய துறை எது? கணிதத்துறை. கணிதம் துறை. 25வது கேள்வியை பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. ஒரு ஓர் அடிப்படையாக வச்சு இதை கண்டுபிடிக்கணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ இங்கே பாருங்கள். அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. ஓர் அப்படிங்கிறது வரணும். இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள். இதுவும் உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓர் ஊரில் ஓர் அமைச்சர் இருந்தார் என்பதுதான் கரெக்டு. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும்.
26வது கேள்வியை பாருங்க. குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ அப்படிங்கிறவர் தான் தொகுத்திருக்காரு. நல்லந்தவனார் வந்து கலித்தொகைக்கு வருவார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தவனார். 27வது கேள்வியை பாருங்க. திருக்குறள் அதிகாரங்களை பொறுத்துக. பாயிரவியலில் எத்தனை இருக்குது? இல்லறவியல் எத்தனை? துறவியல், ஊழியல். இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? பாயிரவியலில் 4 இருக்குது, இல்லறவியலில் 20 இருக்குது, துறவரவியலில் 13 இருக்குது, ஊழியலில் 1 இருக்குது. 28வது கேள்வியை பாருங்கள். யாதெனின் பிரித்து எழுதுக. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். யாதெனின் பிரித்து எழுதுக. யாது கூட்டல் எனின் என்று வரும். யாது கூட்டல் எனின் யாதெனின். 29வது கேள்வியை பாருங்கள். வைமு கோதை நாயகியின் சிறப்பு பெயர் அல்லாதது. இது வந்து 12th புக்கில் இருக்குதுங்க. வைமு கோதை நாயகி அம்மாள் சொல்லுவாங்க. அவங்களுக்கான சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி. இதெல்லாமே அவருக்கு உண்டான சிறப்பு பெயர். ஜெகன்மோகினிங்கிறது அவர் எழுதிய ஒரு இதழ். இந்த இதழை 35 வருடமாக அவங்க நடத்திட்டு வந்திருப்பாங்க. ஜெகன்மோகினி அப்படிங்கிற இதழை நடத்தியவங்க வைமு கோதை நாயகி அம்மாள். அவங்களுக்கான சிறப்பு பேர் பாருங்கள். நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி. 30வது கேள்வி. பெற்றேன் பகுபத இலக்கணப்படி சரியான பிரிப்பு முறை எது? இப்போ நடந்த டெட் எக்ஸாம்பிள்லாம் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி பிரிப்பீங்கன்னு கூட கேட்டாங்க. இனி வரும் காலங்களில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே படித்து வச்சுக்க வேண்டியதுதான். சரி, விடையை பார்க்கலாங்களா? பெற்றேன் இதை பகுபத இலக்கணத்தின்படி பிரிக்கும் பொழுது பெரு கூட்டல் ஏன்னு வரும். பெரு அப்படிங்கிறது பெற்று அப்படின்னு மாறும். ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் படி பெற்று அப்படின்னு மாறி பெற்றேன் அப்படின்னு வரும். இதுதான் சரி. 31வது கேள்வியை பாருங்கள். அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும் இட வேண்டிய குறி என்ன? இது வந்து நிறுத்தற்குறி அந்த கான்செப்டில் வருதுங்க. அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும் இட வேண்டிய குறி என்ன? விழிக்குறி தான் போடணும். நண்பா வான் போடுவாங்க இல்லைங்களா? அப்போ அங்கே விழிக்குறி தான் போடணும். 32வது கேள்வியை பாருங்கள். கலித்தொகை பற்றிய தவறான கூற்று எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? 8 தொகை நூல்களில் 1 கலிப்பாவால் ஆனது கரெக்டு. 100 பாடல்கள் கொண்டது தவறு. கலித்தொகையில் 150 பாடல்கள் இருக்கும். தொகுத்தவர் நல்லந்தவனார் கரெக்டு. அப்போ இங்கே தவறானது என்பது 150 பாடல்களை கொண்டது. 33வது கேள்வியை பாருங்கள். வேற்றுமைகளை பொறுத்துக. ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. இது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. விடையை பார்க்கலாங்களா? எழுவாய் வேற்றுமை வந்து முதல் வேற்றுமை. செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்பது 2ஆம் வேற்றுமை. கருவி வேற்றுமை என்பது 3ஆம் வேற்றுமை. கொடை வேற்றுமை என்பது 4ஆம் வேற்றுமை. ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒரு பேர் இருக்குங்க. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 2வது வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 3வது வேற்றுமையை கருவி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. 4வது வேற்றுமையை கொடை வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 34வது கேள்வியை பாருங்கள். ஏடு, சுவடி, பொத்தகம், பணுவல் முதலிய சொற்களை தரும் பொருள் எது? ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல் இந்த எல்லா சொற்களும் குறிக்கக்கூடிய ஒரு பொருள்னா நூல் தான். ஏடுனால் நூல் தான், சுவடினால் நூல், பொத்தகம்னால் நூல், பணுவல் அப்படின்னாலும் நூல் தான். அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்றவர் யார்? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இப்படி சொன்னவங்க அறிஞர் அண்ணா. அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்களுக்கு பேர் என்ன? இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. மருவு தான் இப்படி அமையும். அடுத்து 37வது கேள்வியை பாருங்கள். வெண்பாவின் இலக்கணத்தில் தவறு எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் வரும் கரெக்டு. ஈற்றடி முச்சீராய் வரும் கரெக்டு. அதாவது கடைசி அடி மட்டும் 3 சீர் கொண்டதாக வரும். ஏனைய அடிகள் நாச்சீராய் வரும் கரெக்டு. வெண்பா 4 வகைப்படும் என்பது தவறு. வெண்பா 5 வகைப்படும். வெண்பா 5 வகைப்படும். ஸோ இதுதான் தவறான தகவல். அடுத்து 38வது கேள்வி. இயற்கை ஓவியம் என அழைக்கப்படுவது எது? ரொம்ப சிம்பிளான கொஷின். 8ஆம் வகுப்பில் இருக்குது. இயற்கை ஓவியம் என அழைக்கப்படுவது எது? 10 பாட்டு. 10 பாட்டை இயற்கை ஓவியம்னு சொல்லுவாங்க. அடுத்து 39வது கேள்வி. சரியானதை கண்டறிக. எது கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடையை பார்க்கலாங்களா?
ஊசியில் நூலை கோத்தான் என்பதுதான் சரி. ஊசியில் நூலை கோத்தான் இதுதான் கரெக்டு. கோர்த்தான் என்று போட்டு விடாதீர்கள், தவறு. அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கம்பளை அப்படின்னா பேரொளி, புடவி என்றால் உலகம், வதுவை என்றால் திருமணம், வாரணம் என்றால் யானை. அடுத்து 41வது கேள்வியை பாருங்கள். சீராப்புராணம் பற்றிய தவறான கூற்று எது? சீராப்புராணத்தை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. வள்ளல் சீதக்காதி வேண்டுகோளின்படி உம்மறு புலவரால் எழுதப்பட்டது. கரெக்டு. சீதக்காதி கேட்டுக்கிட்டாரு, அதனால தான் உம்மறு புலவர் எழுதினார். கரெக்டு. விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹஜ்ரத்து காண்டம் என 3 காண்டங்கள் கொண்டது. கரெக்டு. 3 காண்டம் இருக்குது. 92 படலமும் 5027 விருத்தப்பாக்களையும் கொண்டது. இதுவும் கரெக்டு தான். 92 படலம் இருக்குது, 5027 விருத்தப்பாக்கள் இருக்குது. உம்மறு புலவரின் மாணவர் கடிகை முத்துப்புலவர் ஆவார் என்பது தவறு. கடிகை முத்துப்புலவருடைய மாணவர் தான் உம்மறு புலவர். இங்கே மாறி வந்திருக்கு, நல்லா கவனிங்க. கடிகை முத்துப்புலவர் இருக்கார் இல்லையா, அவருடைய மாணவர் தான் உம்மறு புலவர். இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. அடுத்து 42வது கேள்வியை பாருங்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து என்று அழைக்கப்பட்டது. கண்ணெழுத்துன்னு அழைச்சிருக்காங்க. அடுத்து 43வது கேள்வியை பாருங்கள். தன்மை இடத்தில் வராத வினைமுற்று எது? எந்த வினைமுற்று தன்மை இடத்தில் வராது அப்படின்னு கேட்குறாங்க. விதித்தல் பொருளில் வரக்கூடிய வினைமுற்று தன்மை இடத்துல வராது. அடுத்து 44வது கேள்வியை பாருங்கள். திருவள்ளுவரின் திருவுருவம் பொறித்த தங்க நாணயங்களை வெளியிட்டவர் யார்? இது வந்து 12th புக்குங்க. திருவள்ளுவரின் திருவுருவம் பொறித்த தங்க நாணயங்களை வெளியிட்டவர் யார்? பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ். இவர் தான் வெளியிட்டிருக்காரு. பிரான்சிஸ் ஒயிட் எலிஸ். அடுத்து 45வது கேள்வி பொறுத்துக. வலு அதை வச்சு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் செலியன் வந்தது. செலியன் என்பது உயர்திணை, வந்தது என்பது அக்ரிணை. ஸோ இங்கே திணை வலு வந்திருக்கு. கண்ணகி உண்டான். கண்ணகி என்பது பெண்பால், உண்டான் என்பது ஆண்பால். இங்கே பால் வலு வந்திருக்கு. நீ வந்தேன், நீ வந்தாயின்னு சொல்லணும், வந்தேன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்திருக்கிறது இடவலு வந்திருக்கு. நேற்று வந்தான்னு சொல்லணும், நேற்று வருவான்னு சொல்கிறாங்க. இங்கே காலவலு வந்திருக்கு. 46வது கேள்வி கலைச்சொல் அறிக. லேண்ட் ரோவர் இது எங்கே இருக்குது குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற பேரில் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ஒன்று ஆன்லைன்லேயே நிறைய இடத்துல இருக்குது. அதில் இருக்கிறது தான் இந்த லேண்ட் ரோவர். இதுக்கான பதில் நில உளவி. நில உளவி. லேண்ட் ரோவர்னா நில உளவி. அடுத்து 47வது கேள்வியை பாருங்கள். உடும்பின் இளமை பெயர் எது? உடும்புடைய இளமை பெயர் எதுன்னு கேட்குறாங்க. பார்ப்பு. உடும்புடைய இளமை பெயர் பார்ப்பு. அடுத்து 48வது கேள்வியை பாருங்கள். புவியின் மலர்ச்சியை கொண்டு பொழுது அறியும் வழக்கம் இருந்த செய்தியை கூறும் நூல் என்ன? அதாவது பூ பூக்கிற அந்த பொழுதை வைத்து இதுதான் டைமு அப்படிங்கிறத சங்க காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவலை கூறும் நூல் என்ன? இது வந்து அவுட் சோர்ஸுங்க. இதுக்கான பதில் நெடுநல் வாடை. இதில் தான் இந்த தகவல் இருக்குது. 49வது கேள்வி. மாகாணி, வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த மாகாணி, வீசம் போன்றவை அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர்கள், எல்லாமே அளக்கும் பெயர்கள். அடுத்து பாருங்கள் 50வது கேள்வி கடைசி கேள்வி பொறுத்துக. இங்கே வந்து இளமை பெயர்களை வச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து இன்னும் ஒரு 1-2 நாட்களில், நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணுறேன். இனி டெய்லியுமே நம்ம டெஸ்ட் நடத்துவோம். எல்லாமே வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்கோரையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஓகே. வீடியோ பார்க்கலாங்களா? மூசு அப்படிங்கிறது பலா பிஞ்சு, கவ்வை என்பது எல் பிஞ்சு, நுழாய் என்பது இளம் பாக்கு, கச்சல் என்பது வாழை பிஞ்சு. மொத்தம் 50 கேள்வியை பார்த்துருக்கோம் நண்பர்களே. உங்கள் ஸ்கோர் என்ன கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கான லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.